வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து இப்போ ரீசெண்டாக பிப்ரவரியில் நடந்து முடிஞ்சிச்சு. அதில் பார்ட் 1 வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அதை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஆல். இந்த நம்ம புக் ப்ரூஃபோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 10 கொஷினாக பார்க்குறோம். ஃபஸ்ட் பார்ட்டில் 10 கொஷின் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த பார்ட்லையும் அதே மாதிரி 10 கொஷின் ப்ளஸ் புக் ப்ரூஃபோட பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து 101லேருந்து 110 வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ 111வது கொஷின். சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்துவாரி முறை, நில உடைமை முறை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜமீன்தாரி முறை அப்படின்னா நில சுவாந்தார் முறை, மகள்வாரி அப்படின்னா சொந்த சாகுபடி முறை, ரயத்துவாரி முறை அப்படின்னா இனவாரி முறை அப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நில உடைமை முறைங்கிறது நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வாகத்தில் பற்றியது. இப்போ இது பார்த்தீங்கன்னா 8th புக்லேயும் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th புக்லேயும் இருக்கும், எக்கனாமிக்ஸில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து அந்த எக்கனாமிக்ஸ் புக்கை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியும். எப்படின்னா அந்த ஹெட்லைன்லேருந்தே கொஷின் கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இதில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பொறுத்துக்க மாதிரி கேட்கல, எது 2 சரி, 1 2 சரியா, 1 3 சரியா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு. ஜமீன்தாரி முறை அல்லது நில சுவாந்தாரா முறை. ஓகேங்களா? அந்த அல்லது அந்த ஒரு முறைக்கு இன்னொரு பேர் இருக்குங்கிறத அப்படியே கொடுத்துருக்காங்க. இது ஓகேங்களா? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். லார்ட் காரன் வாலிசி 1793 நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு ஜமீன்தாரி முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியது. ஓகேங்களா? நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு ஜமீன்தாரி முறையை இது பண்ணுது. இம்முறையில் நில சுவாந்தாரர்களும் அப்படின்னா அந்த ஹெட்டாக இருக்கிறவங்க, அந்த காலத்தில் நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம், ஜமீன்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜமீன்தார்களும் நில சுவாந்தரர்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்டு நில வருவாய் அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பும் அவர்களிடமே வழங்கப்பட்டது. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த கொஷின் ஒரே பாயிண்ட். இப்போ ஜமீன்தாரி முறையை மட்டும் கேட்குறாங்க, கூற்று காரணம் வச்சு கேட்குறாங்க, கூற்று சரியா தவறான்னு கேட்கும்போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் 11ல் 10 பங்கு அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும். வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் 11ல் 10 பங்கு அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும், இது இம்பார்ட்டன்ட் என்றும் மீத தொகை ஜமீன்தார்களுக்கான ஊதியமாக அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? இது வந்து ஜமீன்தாரி முறை. இந்திய நில உடைமை முறைகள்னு சொல்லி 8th லெசனில் 11th எக்கனாமிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை. அதிலே இவங்க வந்து கொஷின் ரொம்ப டஃபாக கேட்கல, மேலாக்கில் கேட்டிருக்காங்க. நம்ம உள்ளேயும் போய் பார்த்துடலாம். இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாபிற்கு விரிவுபடுத்தப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இம்முறையில் கிராம மக்களுக்கான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த பாயிண்ட்டு. ரயத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை. ரயத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை இது என்ன? இம்முறை முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. இப்போ அவங்களுக்கு கொஷின் எப்படி கேட்கலாம், தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட முறை என்னன்னு சொல்லி இந்த இப்போ கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன்னாலையுமே கொடுக்கலாம். நமக்கு என்னன்னா ரயத்துவாரி முறை. ஓகேங்களா? சொந்த சாகுபடி முறை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் சொந்தமாக சாகுபடி செய்வாங்க. சொந்த சாகுபடி முறை ரயத்துவாரி முறை ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க், கிழக்கு பஞ்சாப் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. ஓகேங்களா? நம்ம போதுமான நோட்ஸ் பார்த்துட்டோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். இப்போ கொஷினுக்கு போவோம். இப்போ பாருங்கள், ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், நில சுவாந்தார் முறை அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து மகள்வாரி முறைங்கிறது சொந்த சாகுபடி முறையாக கிடையாது, ரயத்துவாரி முறைங்கிறது தான் சொந்த சாகுபடி முறை. அடுத்து மகள்வாரி முறை அப்படிங்கிறது இனவாரி முறை. இது ரெண்டும் அப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நில உடைமை முறைங்கிறத நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிறுவத்தல் பற்றியது. இது ஓகேங்களா? இது வந்து அந்த பார்த்துப்பீங்க இருங்க, ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நில உடைமை, இந்த டெஃபினேஷன்லேயே நில உடைமை முறை என்பது நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியதாகும். இந்த டெஃபினேஷனே அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன, எது ரெண்டும் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 4 தான் சரி. இப்போ பார்த்தீங்களா, கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க, 1 4 தான் சரி. ஏன்னா மற்ற ரெண்டும் தான் மாற்றி கொடுத்துட்டாங்க. மகள்வாரினா இனவாரி, ரயத்துவாரினா சொந்த சாகுபடி முறை. ஒரு கொஸ்டினே இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு யோசிக்காதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின்னல் ஆடைகளில் ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்கன்னா வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷனுங்கிறதுனால அப்படியே கொடுத்துட்டாங்க. ஒருவேளை திருப்பூரின் வேறு பெயர் என்ன அப்படி கூட கேட்டிருக்கலாம். இங்கே பின்னலாடைன்னு வந்துட்டதுனால நமக்கு ஈஸியாக தெரியும் பின்னலாடை நகரங்கிறது. குரூப் 4க்கு வந்து இவ்வளோ ஈஸியாலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து கொஷின் லெவல் வந்து அப்படி தான் இருக்கும். பாருங்கள், அடுத்து ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தான், சென்னை. ஓகேங்களா? அடுத்து எஃகு நகரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃகு நகரங்கும் போது ரெண்டாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டின் எஃகு நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம்.
ஓகேங்களா. அடுத்து வந்து இந்தியாவின் எஃகு நகரம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாம்ஷெட்பூர். ஓகேங்களா. இது வந்து புக்கில் வந்து அவ்வளோ தெளிவாக இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நூல் கிண்ணம் அப்படின்னா பார்த்தா இந்தியாவின் நூல் கிண்ணம் எது அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவின் நூல் கிண்ணம். ஓகேங்களா. இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பட் இதில் வந்து அந்த பின்னலாடை நகரமும் ஆசியாவின் டெட்ராய்டு மட்டும் தான் புக்கில் இருக்குது. அதனால் அதை பார்த்துடலாம். திருப்பூரானது பின்னலாடை தயாரிக்கும் ஏராளமான நிறுவனங்களின் தொகுப்புகளுக்கு புகழ் பெற்ற இடமாகும். அப்போ திருப்பூர்னா பின்னலாடை. ஓகேங்களா. அடுத்து வந்து ஆசியாவின் டெட்ராய்டுன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்து பெரிய அளவிலான வாகன தொழில் தளமாக இருப்பதால் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. நான் அடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார்? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வேவல் பிரபு. நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேவல் திட்டம் அப்படின்னு மட்டும் கேட்டாங்க அப்படின்னாலும் வேவல் பிரபு தான். வேவல் பிரபு வந்து ஜூன் மந்த் வைஸ் கேட்டாங்கன்னா ஜூன் 1945 பேச்சுவார்த்தை நடத்த சிம்லா மாநாட்டை கூட்டினார். ஓகேங்களா. ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், அச்சமயம் காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக பதவி வகித்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்த பாயிண்ட் முக்கியம். இப்போ வந்து அந்த டைமில் யார் வந்து காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக இருந்தாங்கன்னா 1945 பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த இது பார்க்கலாமாங்க. அடுத்த பேஜ் மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டாங்க. அவங்க சிறையில் இருக்கிறாங்க. இந்த காரணத்துக்காக விடுவிக்கப்படுறாங்க. சிம்லா மாநாட்டிற்கு முகாந்திரம் அமைக்கும் பொருட்டு மார்ச் 1945 லண்டன் சென்ற வேவல் பிரபு சர்ச்சிலிடம் போருக்கு பின் எழும் நெருக்கடியை சமாளிக்க காங்கிரஸையும் முஸ்லீமையும் இணைத்து ஆட்சி அமைக்க ஒப்புதல் வாங்குறாரு. யார்கிட்ட வாங்குறாருன்னா சர்ச்சில்கிட்ட. அப்போ இவங்க கூற்றுக்காரன்ட்ட ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கேட்கலாம். மார்ச்சில் போகிறாங்க 1945 லண்டன் செல்கிறாரு வேவல் பிரபு. சர்ச்சில்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு வராங்க. அதுக்கு சிம்லா மாநாடு அப்படிங்கிறது எந்த இது நடைபெற்றுச்சு அப்படின்னா ஜூன் 25 டு ஜூலை 14. அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து 1945 லண்டன் போய் சர்ச்சில்கிட்ட அந்த பிரச்சனைகள்லாம் சொல்லி வந்து ஆட்சி அமைக்க ஒப்புதல் பெறாரு. இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேறு பாயிண்ட் முக்கியம் கிடையாது. வேவல் திட்டம் அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா டேட்டோட கேட்டாங்கன்னா ஜூன் 14. 1945 மட்டும் ஜூன் 14 நாள் வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அப்போ திட்டம் அறிவிக்கப்பட்டது எப்போனா ஜூன் 14. அந்த மாநாடுங்கும் போது ஜூன் 25 ஜூலை 14 வரைக்கும் ரெண்டுமே 14 வருது. ஸோ கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. மங்களூர் உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை, அலகாபாத் உடன்படிக்கை. இது எல்லாமே எங்கே வருது அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த யாருக்கு இடையில நடந்துச்சு, அந்த மைசூர் போர், கர்நாடக போர், இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இயர் வைஸ் பார்த்துடலாம். முதல் ஆங்கிலேய மைசூர் போர், 2ஆம் மைசூர் போர், 3, 4 இது மாதிரி 4 இருக்குது. இயர் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1767 69. ஸோ இங்கே எத்தனை வருஷம் வருது? 3 வருஷம். ஓகேங்களா. அடுத்து 69 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இல்லை. அடுத்து 80 to 84. அப்போ அதில் வந்து என்ன வருது? 5 வருஷம் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா 90 to 92. அதுலேயே ஒரு 3 வருஷம் தான். அதாவது 90, 91, 92 3 வருஷம். அடுத்து 1799. இப்போ நீங்கள் எப்படி இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1767 முதல் போர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு அந்த முதல் போர் வந்து 3 வருஷம் நடக்குது. அடுத்து வந்து 5 வருஷம் நடக்குது. அது கண்டினியூஷன் கிடையாது. ஸோ அந்த இயர் ஏதாவது ஒரு இயரை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே 1767 ஞாபகத்தில் வச்சுன்னா அடுத்து 1780, அடுத்து 1790, அடுத்து 1799. ஃபஸ்ட்டு வந்து 3 வருஷம், அடுத்து 5 வருஷம், அடுத்து 3 வருஷம், அடுத்து 1799 முடிஞ்சிருது. இது யாருக்கு நடையில் நடக்குது, எந்த உடன்படிக்கைப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து மங்களூர் உடன்படிக்கை கொடுத்துருந்தாங்க. அப்போ 1784. அதுபடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கு இடையே உடன்படிக்கை கையெழுத்தானது. யாருக்கு இடையிலங்கிறத கேட்கலாம். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஒருவேளை டேட் கேட்டாங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க. 1784 மார்ச் எல்லாம் ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கு இடையே உடன்படிக்கை கையெழுத்தாகுது. எதுனா மங்களூர் உடன்படிக்கை. அப்போ இது 84ங்கிறது எந்த இயர்க்குள்ளே வருது பார்த்தீங்கன்னா அந்த செகண்டு. அப்போ 2ஆம் ஆங்கில மைசூர் போர். ஓகேங்களா. அடுத்து ஸ்ரீரங்க உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1792 ஸ்டார்ட் ஆகி ஆனால் 1794 தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகி முடியும். அப்போ இயர் வைஸ் பார்த்தீங்கன்னா 1794. 92 கொடுத்தாலும் அது ஓகே. அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கைப்படி திப்பு தன்னுடைய ஆட்சி பகுதியில் பாதி பகுதி ஆங்கிலேயருக்கு ஒப்படைத்தார். போர் இழப்பீடு தொகையாக 3.6 கோடி செலுத்த வேண்டும் என்றும் தன்னுடைய 2 மகன்களை ஆங்கிலிடம் பிணை கைதிகளாக ஒப்படைக்க வேண்டும் என திப்பு சுல்தான் கட்டாயப்படுத்தப்பட்டார். அப்போ அந்த 3.6 கோடிங்கிறது முக்கியம். 2 மகன்கள் வந்து இது பண்ணுறாங்க. 1765 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை. இங்கே 1767 தான் போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இது வந்துடும். வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசம் ஆனதை முகலாய பேரரசர் 1765 அலகாபாத் உடன்படிக்கை மூலம் அங்கீகரித்தார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து 1765 வருது. அப்போ இது அலகாபாத் உடன்படிக்கை. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 1783 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் உடன்படிக்கை. 2 இடத்துல பாரிஸ் உடன்படிக்கை வரும். இது வந்து அமெரிக்க சுதந்திர போரின் முடிவில் கையெழுத்தான பாரிஸ் உடன்படிக்கை. அது 1783.
இந்த பாயிண்ட் பாருங்கள். சென்னையில் பிணை கைதிகளாக இருந்த திப்பு சுல்தான் மகன்கள் அனைத்து நிபந்தனைகளையும் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு 1794ஆம் ஆண்டு மே 29ஆம் ஆண்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார்கள்னு சொல்லியிருக்கு. இந்த உடன்படிக்கை மூலம் ஏற்பட்ட அவமானத்தையும் பொருளாதார இழப்பையும் திப்பு சுல்தானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லைன்னு போட்டிருக்காங்க. அப்போ 92 சொன்னாலும் 94 சொன்னாலும் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. நம்ம மங்களூர் உடன்படிக்கை பார்த்தோம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 84. அப்போ 1க்கு வந்து 4. அடுத்து பாரிஸ் உடன்படிக்கை பார்த்தோம். அந்த அமெரிக்க சுதந்திர போர் வந்து 1783. அப்போ 4-3. அடுத்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1794. அப்போ 2. அடுத்து அலகாபாத் உடன்படிக்கை வந்து இந்த ஆங்கில மைசூர் போருக்கு முன்னாடி அப்போ 1765. அப்போ 4-3-2-1 தான் ஆன்சர். ஓகே, ரொம்ப வீடியோ ரொம்ப ப்ரீஃபாக போகுதுன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுமே உங்களுக்கு கண்டிப்பாக வேல்யூபிளாக தான் இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் வந்து நிறைய நடந்திருக்கு. அதில் வந்து இயரும் கேட்பாங்க, யார் தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மாநாடு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1885. ஓகேங்களா? அதுலேருந்து 86, 87, 88, 89, 90 இந்த 6மே வந்து முக்கியம். அது ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், பிசிஎம்னு போடுங்க. சரிங்களா? பிசி முஸ்லீம்னு வச்சுக்கலாம், இல்லை பிசிஎம்னு கூட சொல்லிக்கலாம். பிசிஎம் அடுத்து ஏபிசி இந்த மாதிரி போட்டுக்குங்க. பிசிஎம் ஏபிசி. இப்போ பி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்பே, சினா கல்கத்தா, எம் அப்படிங்கிறது வந்து மெட்ராஸ். ஃபஸ்ட்டு மெட்ராஸ் தானே சொல்கிறோம். அடுத்து பிசிஎம்ங்கிறது பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ். அதே மாதிரி ஏங்கிறது அலகாபாத், மறுபடியும் பாம்பே, கல்கத்தா தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 87 கேட்டிருக்காங்க, 88 கேட்டிருக்காங்க. அப்போ 87ங்கிறது என்னது? மெட்ராஸ். அதை சென்னைனே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்னே வச்சுக்கோங்க, சென்னைன்னு வைக்க வேணாம், எம்னே வச்சுக்கோங்க. அடுத்து 88 பார்த்தீங்கன்னா அலகாபாத். ஃபஸ்ட்டு 6 தெரிஞ்சிச்சாவே உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். அப்போ 87ங்கிறது சென்னை, 88ங்கிறது அலகாபாத். ஓகே, 2 முடிஞ்சிச்சா? அப்போ என்ன வரும்? லாஸ்ட் 2க்கும் பார்த்தீங்கன்னா 3வது 2, சிக்கு வந்து 2, டிக்கு வந்து ஃபஸ்ட்டு. அப்போ இதை வச்சே நீங்கள் ஆன்சர் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இருந்தாலும் மற்றதையும் பார்க்கலாம். அடுத்து 1893 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி வந்து லாகூருக்கு இருப்பாங்க. 1893 பார்த்தீங்கன்னா லாகூர். டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா 1932. 1932. ஓகேங்களா? இப்போ நல்லா கிளியராக ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 87 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், 88 பார்த்தீங்கன்னா அலகாபாத், 93 பார்த்தீங்கன்னா லாகூர், அப்புறம் 1932 அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. என் குழந்தைய வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். 87, 88, 93, 32 இதுக்கெல்லாம் யார் தலைமைன்னு பார்க்கலாம் வாங்க. 87 பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாஜி. 88 பார்த்தீங்கன்னா சார்ஜ் யூல். ஓகேங்களா? சார்ஜ் யூல். இது வந்து பக்ருதீன் தியாஜி. ஓகேங்களா? அடுத்து 93 பார்த்தீங்கன்னா 1893 பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? தாதாபாய் நவ்ரோஜி வந்து ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து 32 பார்த்தீங்கன்னா அம்ரித்துங்கிறவங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின், இப்போ 2024 நடக்கிற கொஷின்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது 2024 கொஷின். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் ஒரு 5 இயர்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 1932 யார் தலைமை தாங்கினா, 1888 யார் தலைமை தாங்கினா அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகே, பார்த்துக்குங்க. அடுத்து வாங்க பார்க்கலாம். இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆங்கிலேயர் சார்ஜ் யூலுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 1888 பார்த்தீங்கன்னா முதல் ஆங்கிலேயர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்ததே ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்னையில் என்னென்ன இயர் நடந்துச்சு, பம்பாயில் என்னென்ன நடந்துச்சு, அமராவதி, நாக்பூர், பூனே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேப் வச்சு கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரியும். அதே மாதிரி மாநாடு நடைபெறாத ஆண்டுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 30, 35, 41, 45 இதெல்லாம் நடக்கலை. இதை கூட கொஷினாக கேட்கலாம். 30, 35, 41, 45 இது நடக்கலை. அதே மாதிரி பாருங்கள், அடுத்ததும் பாருங்கள். ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, அதனால் பாதியாக எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா டெல்லி, மீரட், லாகூர் இங்கே எங்கெல்லாம் நடந்துச்சோ அதை எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அலகாபாத் பார்த்தது பார்த்திங்கன்னா பாருங்கள் 888 அது வந்து அலகாபாத். அதே மாதிரி இந்த மேப்பை நம்ம தனியாக வச்சு பார்க்கலாம், தனி வீடியோவாக. சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து பாருங்கள், மூக் நாயக்
இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? நான் நிறைய கொஷின்ஸ் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு கொஷின் பார்க்குறோம்னா, நீங்கள் இன்னொரு கொஷின் எடுத்து பார்க்க போகும்போது தெரியும். இப்போ வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, கீழ்கண்ட எந்த இதழை அம்பேத்கர் எழுதினார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த கொஷின் படிச்சிருந்ததுனால நமக்கு மூக்நாயக் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இல்லைனா மூக்நாயக்ங்கிற இதழை யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்பாங்க. அம்பேத்கர். ஒரு கொஷின்லேருந்து நம்ம நிறையா கொஷின் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அது எந்த மொழியில் வெளியிட்டார்னு கேட்டிருக்காங்க. மராத்தி. ஏன்னா ஒரு மகாராஷ்டிரா. ஸோ ஆனால் எந்த மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் மோஸ்ட்லி இங்கிலீஷில் கூட சில பேர் ஆரம்பிப்பாங்க. பட் இந்த மூக் நாயக்குங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மராத்தி. அந்த மூக் நாயக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு அப்படிங்கிற மாதிரி மூக்கு அப்படின்னா மூக்குங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். அதை நிறையா வழியில் கொடுக்கலாம். வாய் பேச முடியாதவர்களின் தலைவர், அடுத்து குரல் எழுப்ப முடியாதவர்களின் தலைவர், அடுத்து ஊமைகளின் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் மீனிங் ஒன்று தான். வாய் பேச முடியாதவர்களின் தலைவர், குரல் எழுப்ப முடியாதவர்களின் தலைவர், குரலற்றோரின் தலைவர், ஊமைகளின் தலைவர். இது எல்லாமே அந்த மூக் நாயக்கோட மீனிங். இது வந்து எனக்கு புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த மூக் நாயக்குங்கிற இதில் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1920. ஓகேங்களா? 1920 ஜான்வரி 31 1920 ஜனவரி 31 ஆரம்பிச்சிருக்காங்க. மாதம் இருமுறை. இப்போ மூக் நாயக்குங்கிற பத்திரிக்கை வந்து வார இதழா, மாத இதழா, மாதத்துக்கு இருமுறையா, அந்த மாதிரி கேட்கலாம். கூட்டு காரணங்களோடு கேட்கலாம். அப்போ மாதம் இருமுறை வெளியாகிறது. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் இதில் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், சந்திரிகையின் கதை. இது யாருடன் தொடர்புடையதுன்னு கேட்கலாம். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பாரதியார். நமக்கு வந்து தமிழ்லையும் கேட்கலாம், ஜிகேவிலையும் கேட்கலாம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காப்பியங்கள், திருக்குறள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாரதிதாசன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ சந்திரிகையின் கதை யாரோட தொடர்புடையதுன்னா பாரதியார். இது உங்களுக்கு நீங்கள் தமிழில் நல்லா படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் பார்த்துக்கலாம். சந்திரிகையின் கதை, தராசு, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உரைநடை நூல்கள், பாரதியாரோட உரைநடை நூல்கள். மற்ற நூல்கள்லாம் வந்து கவிதை சம்மந்தமாக இருக்கும். இது ரெண்டு மட்டும் உரைநடை நூல்கள். அவரை பற்றி இன்னும் சில பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மற்றும் உரைநடை நூலை எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன். ரைமிங்காக இருக்குது பாருங்கள். புதிய அறம்பாட வந்த அறிஞன், அறிஞன், மரம் பாட வந்த மறவன். இப்படிலாம் பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். இப்படி சொன்னது யாரு அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன். குழப்பிக்காதீங்க, இந்த பேருக்கெல்லாம் சொந்தக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். ஆனால் அவர் அப்படி சொல்லி பாராட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? இவர் வந்து கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். ஸோ 5 பன்முகத்தன்மை கொண்டவர். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தாகூரின் மனைவி பேர் கேட்டிருக்காங்க. நான் நிறைய கொஷினில் இப்போ ரீசெண்டாக நான் கொஷின் அனலைஸ் பண்ணுறதை வச்சு சொல்கிறேன். ஒன்று மனைவி பேர் கேட்குறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா மகன்கள் பேர், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கை, அந்த மாதிரி கூட கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் ஒரு முக்கியமானவங்க இருப்பாங்கள்ல. இப்போ அம்பேத்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தி, நேரு, இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட மனைவி, மகள், மகன், அது மாதிரியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ தாகூரோட மனைவி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிருணாளினி தேவி. ஓகேங்களா? சரி, மீதி இருக்கவங்களாம் யாருன்னு பார்த்துடலாம். ஸ்ருவராணி அப்படின்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேருவோட மனைவி, ஜவஹர்லால் நேருவோட அம்மா. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேருக்கு அம்மா, மோதிலால் நேருக்கு மனைவி. சரி, அடுத்து கஸ்தூரிபாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியோட மனைவி. ஓகேங்களா? கஸ்தூரிபாய் வந்து காந்தியோட மனைவி. ஓகேங்களா? அப்போ நேரு மனைவி பேர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நேரு மனைவி உங்களுக்கு யாருங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாட்டியும் சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லீலாவதிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் பழைய புக் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அஞ்சலை அம்மாளுங்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து கடலூரில் பிறந்திருப்பாங்க. அவங்க ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கு பெற்றிருப்பாங்க. அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்கன்னா காந்தி. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லி அஞ்சலி அம்மாவோட அழைத்தது யாருன்னு கொஸ்டினே தமிழில் கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி அம்மாள். அவங்களோட மகள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா கண்ணு. இப்போ நான் யாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அஞ்சலி அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அஞ்சலை அம்மாள். ஓகேங்களா? அவங்களோட மகள் பேர் பார்த்தீங்கன்னா அம்மா கண்ணு. ஓகேங்களா? அவங்களோட மகள் பேர் அம்மா கண்ணு. அந்த அம்மா கண்ணுக்கு லீலாவதின்னு பேர் வச்சது யாருன்னா காந்தி.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து சுபாஷ் சந்திர போஸ்னு கூட போடுவாங்க. பட் அவங்க கிடையாது. கேப்டன் மோகன் சிங் அப்படிங்கிறவங்க தான் நிறுவியிருக்காங்க இந்திய தேசிய ராணுவத்தை. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்க்கலாம், அதுக்கும் ப்ரூஃப் பார்க்கலாம். இது இப்போ நான் சில இதுக்கு பேஜ் நம்பர் சொல்லாமல் விட்டுட்டேன். பட் ஆனால் புக் ப்ரூஃப் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மேக்ஸிமம் இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 10th இருக்கும், இல்லைனா 8th, இல்லைனா பார்த்தீங்கன்னா 12th. இந்த 3 லெசன் 3 புக்கில் தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 1943 பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜப்பான் சென்ற அவர் இந்திய தேசிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்தார். இந்திய போர் கைதிகளை கொண்டு மலாயா மற்றும் பர்மாவிலிருந்து ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய ராணுவத்தை ஜெனரல் மோகன் சிங் வந்து உருவாக்கினார். அதாவது இந்திய தேசிய ராணுவங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசாத் ஹிந்த் பாஜ். ஓகேங்களா? இப்படி கூட கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸ் தினமாக திருநெல்வேலியை கொண்டாட திட்டமிட்டனர். இப்போ இந்த கொஸ்டின்லேயே பாருங்கள், யார் கைது செய்யப்பட்டதை கொண்டாடான்னு கேட்டாங்கன்னா பிபின் சந்திரபால் விடுதலை சந்தரபால் என்ன நாளாக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி தினம். எங்கே கொண்டாடுறாங்கன்னு கேட்கலாம், திருநெல்வேலி. என்ன தினம்னு பார்த்தீங்கன்னா சுதேசி தினம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிபின் சந்திரபால் வந்து விடுதலை செய்யப்பட்டது. அதுக்கான எக்ஸ்ட்ரா நோட்ஸ் பார்க்கலாம் வாங்க. 6 மாத கால சிறை தண்டனைக்கு பின்னர் பிபின் சந்திரபால் 1907 மார்ச் 9 விடுதலை செய்யப்பட்டார். அப்போ பிபின் சந்திரபால் வந்து எப்போ விடுதலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி இயரும் கேட்கலாம், நாளும் கேட்கலாம். மார்ச் 9, 1907. அந்நாளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர். ஓகேங்களா? யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்க தலைவர்கள். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். அப்போ பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாகம் அனுமதி மறுத்ததையும் மீறி வஉசியும் சுப்பிரமணிய சிவா பத்மநாதர் ஆகியோர் செயல்பட்டனர். வந்து இந்த மாதிரி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் வந்து எதிர்ப்பாக செயல்படுறாங்க. அப்போ 1908 மார்ச் 12 என்ன செய்கிறாங்கன்னா தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்கிறாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வஉசி சுப்பிரமணிய சிவா இவங்களெல்லாம் கைது செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த 10 கொஸ்டின் பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 10 கொஸ்டின், இப்போ பார்த்த 10 கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்கனாமிக்ஸு, ஐஎன்எம் இதுக்குள்ளேயே வரும். அடுத்து பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸு அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் எக்ஸாம் படிச்சிருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஆல்.